கர்த்தர் உன்னை திரும்பவும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம். என்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். ஆண்டவரே, நீர் மௌனமாய் இருக்கவும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமுள்ள தேவன். ஆண்டவரே, நீர் எப்படிப்பட்ட தேவன் பாருங்க. நீர் மௌனமாய் இருக்க அமைதியாகவும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமுள்ள தேவனாய் இருக்கிறது எனக்குள்ளே. பாருங்க, ஒரு மௌனமாக இருக்கும் பொழுது சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு டிசிஷன், அதாவது ஒரு நல்ல ஒரு காரியத்தை எடுக்க முடியும். இரக்கம், ஒரு மனிதனுக்கு நாம் இறங்கும் பொழுது ஒரு தவறு செய்துட்டான், அவனுக்கு இறங்கி சரி தெரியாமல் செஞ்சுட்டான் விட்டுருங்க அப்படின்னு நம்ம விட்டுருவோம். அந்த மாதிரி ஒரு குணமும் நீடிய பொறுமை. சில பேர் நம்மளை ஒரே தொந்தரவு பண்ணுவாங்க, நமக்கு பொறுமையை இழந்த அளவுக்கு பிரச்சனை கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு அவர்கள் கொடுக்குற நேரத்தில் நமக்கு நீடிய பொறுமை தருகிற தேவன் எப்படி நமக்கு கூட இருக்காரு பாருங்க. பூரண கிருபை. நீங்கள் எத்தனை பேரை நீங்கள் மற்ற பேர்கள் உங்கள் மேல் உங்களை ஏதாட்டு தவறு செய்தாலும் நீங்கள் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிற ஒரு நல்ல ஒரு குணம் உங்களுக்குள்ளே வரும். சத்தியமுள்ள தேவன், இந்த மாதிரி ஒரு தேவனுடைய குணம் உங்களுக்குள்ளே வரும். எப்பொழுது ஆண்டவரே நீர் எனக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்தானங்களை, ஒரு நல்ல ஒரு குணங்களை நீர் எனக்கு தருகிற தேவன் நீர் எனக்குள்ளே இருக்கிறீர் என்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதை நோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தர் உன்னை தினமும் தேடுகிறார் என்ற தலைப்பில் நாம் தியானிக்கிற இதுதான். அவர் சொல்லுகிறார், நீ மௌனமாக இருக்கவும், அதாவது நீ மௌனமாக இருக்கும். ஆண்டவரே, நீ மௌனமாக இருக்கும், அதாவது நீ எப்படி இருக்குது. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய குணங்கள் உனக்குள்ளே வர வேண்டும். மௌனமாக இருந்து இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபை. இந்த மாதிரி ஒரு அன்பு தேவனிடத்தில் இருக்கிற அன்பு இயேசு கிறிஸ்து போல் நாம் இருக்க வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தையை பற்றி கொள்ள வேண்டும், அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய மீட்பை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த மாதிரி குணங்கள் தேவன் நமக்கு கொடுக்குற இந்த ஆண்டவருடைய குணங்கள் இருக்கிறது போல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குணங்கள் இந்த பூமி உலகத்தில் நீங்கள் பிரகாசமாக வாழ தேவன், சத்தியமுள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறாருங்க. நீங்கள் ஒரு நாளும் கவலைப்படாதங்க. அதனால தான் அந்த தலைப்பை நான் வைத்திருக்கிறேன். தேவன் இன்று கொடுக்குற அந்த தலைப்பில் மிக முக்கியமானது நீ மௌனமாக இருக்கவும், அதாவது ஒரு எந்த ஒருத்திலையும் ஒரு காரியத்தில் மௌனமாக இருந்து இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் இதெல்லாம் உனக்கு சேர கர்த்தர் உனக்கு துணை இருக்கிறார். இரக்கமுள்ள தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார்.